குரு வந்து 10வது இடத்துல வந்து வரப்போறாங்க. சோ அப்படி வந்தாலே பதவி பறிபோகும் அப்படின்றது வந்து இருக்கு. சோ அது நடக்குமா இவங்களுக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் என்பது ஜோதிடத்துடைய மொழி, பழமொழி அப்படிம்போம். ஸோ ஆனா, இங்க பதவி பறிபோகுமா அப்படின்னா, பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஏன்னா, இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. ஓகேவா? ஸோ குரு அந்த சனி பகவான ஆல்ரெடி என்ன பண்றாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்க போறார். அப்ப பதவி பறி போகாது. பதவி சார்ந்த விஷயங்கள அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகமா காட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா, சனி அங்க இயங்க போறாருன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அதிகமா காட்டணும். இவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணணும்னா, அதற்கான முழு அக்கறை செலுத்தணும். எக்காரணத்த கொண்டு அசால்ட்டா இன்னொருத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றது, மத்தவங்க மேல நம்பிக்கை வச்சு குடுக்கும்போது தான் ஒரு பதட்டம் உண்டு. இல்லைன்னா பெரிய பாதிப்புலாம் இவங்களுக்கு கிடையாது. குரு 10ல அமர்ந்து இவங்களுக்கு பதவி உயர்வை குடுக்கக்கூடிய பாக்கியமாக அது மாறிடும். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மகாலட்சுமி வழிபாடும், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைரவர் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஸோ இந்த 2 வழிபாடையும் இவங்க மனசார பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் நம்முடைய வழிபாடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை.